திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளைக்காய்ச்சலை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷனை பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன், முதுகு தண்ணிலேருந்து தண்ணி எடுத்து லேபுக்கு கொடுத்து என்ன வகையான கிருமி வளர்ந்துருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கேற்றப்பில் நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகும். இன்கேஸ் ஒரு பாக்டீரியல் இருந்துச்சுன்னா ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், வைரலாக இருந்துச்சுன்னா ஆன்டி வைரல் ஏஜென்ட், இந்த ஃபங்கல் பேரசைட்ஸ்லாம் கொஞ்சம் ரேர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் வீரியம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு நியூரலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரெக்கவரி ரேட்டும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்பீடாகவும் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 7 days அது கோர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே சேர்த்து தலைவலிக்கான மெடிசனோ, வாந்திக்கான மெடிசனோ, வலிப்பு வராமல் இருக்கிற மெடிசன்ஸோ நம்ம எல்லாமே சேர்த்து தான் கொடுப்போம். இப்போது இது வந்துடுச்சு, நம்ம ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ஷனாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம மாஸ்க் போடுறது, வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த க்ரௌடடான பிளேஸ்க்கு அவாய்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மால்ஸு, இந்த ஸ்விம்மிங் பூல்ஸ் இதிலெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கெலாம் அந்தந்த வயசில் வர அந்தந்த தடுப்பூசியை கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா டைப் பி வேக்சின்ஸ், இந்த நியூமோகாக்கல் வேக்சின்ஸ், இந்த மெனிஞ்சோகாக்கல் வேக்சின்ஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கொடுக்கணும். ஸோ சீக்கிரமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரெக்கவரி ரேட்டும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.